பொன்னியோட மாமா என்ன பண்ணுறாரு, பொன்னிய ரொம்ப பாராட்டி வந்து சாப்பிட்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் "ரொம்ப நல்லா இருக்குமா" அப்படி சொல்லிட்டு, "ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும்" அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து பொன்னி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு, அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணாரு, சக்தி வராரு. சக்தி வந்து "பொன்னி" அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோனே, "என்ன விஷயங்க?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "சாப்பாடு இருக்கா பொன்னி?" அப்படி சொல்லி கேட்டோம். "என்னங்க இப்படி கேட்குறீங்க?" "இல்ல பொன்னி, எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்ல. உன் கையால சாப்பிட்டுட்டேனா, திடீர்னு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படி சொல்றாரு. இருக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு குடுக்குறாங்க. இதுக்கு தான் அப்பா வந்தாரா? எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா பொன்னி? செமையா இருக்கு. எவ்வளோ சூப்பரா வந்து செஞ்சிருக்க தெரியுமா? உண்மையிலே 4 வாய் கூட சாப்பிடலாம். பொன்னி நீ சாப்பிடல அப்படின்னோனே, நான் சாப்பிட்டேங்க அப்படின்றாங்க. சரி பொன்னி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் பொன்னின்னோனே, சாரி பொன்னி உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்க முடியல. என் அம்மாவ ஏத்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பரவாயில்லங்க அப்படின்றாங்க. இல்ல பொன்னி என்னன்னா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். கண்டிப்பா உனக்காக பேசுவேன். நீ சீக்கிரமாவே வந்து நம்ம வீட்ல சமைப்ப பாரு. அதுக்கு நான் ஃபுல்லா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு பொன்னி, அன்னைக்கு நான் பேசலன்னு தப்பா நினச்சுக்காத. நான் தான் சொன்னேன்ல, நீ அமைதியா இரு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொன்னி. நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னா, பரவாயில்லங்க. எனக்காக எதுவும் நீங்க பேச வேணாம். அவங்களே வந்து மனசு வந்து என்ன வந்து உள்ள கூப்பிடணும். அதுவரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். அத்தையோட மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா ஒரு முடிவெடுத்து அத மாத்திக்க மாட்டாங்க. அப்படி மாத்திக்கிறாங்கன்னா, அவங்களா வந்து மனம் திருந்தி தான் மாத்திக்கணும். நீங்க சொல்லி மாத்திக்கினா அது நல்லா இருக்காதுங்க அப்படின்னோனே, சரி பொன்னி, சரி நீ நம்ம வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லைங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். நீங்க போங்க அப்படின்னு சொன்னோனே, உஷா என்ன பண்றாங்க, பொன்னி வச்ச குழம்பு எப்படியாவது சாப்பிட்டே தீரணுமே. இப்ப என்ன பண்றது? அவ வேற வந்து கண்டிப்பா உள்ள போயிடுவா எடுத்து வச்சுட்டு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இல்லன்னா நம்மளுக்கு தூக்கமே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உஷா என்ன பண்றாங்க, நைஸா வராங்க. பின்னாடியே வந்து ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு வந்து வச்ச குழம்ப போய் பார்க்கலாம். என்னதான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண போறாங்க உஷா. எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து, "நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ண. இப்ப பொன்னி வந்து உன்னால தானே வெளியே இருக்கா. இப்ப நீயே இப்படி பண்ற" அப்படின்னோனே, "சாரி எல்லாரும் மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல உஷா வந்து அப்படியே வந்து ஓவரா சீன் போடுறாங்க. பொன்னி வந்து மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடையில வேலை செய்ற எல்லா இடத்துலயே போயிட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து சக்தி வந்து அத பார்த்துடுறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. "பொன்னி என்ன பண்ணிட்டுருக்கா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாமே வந்து பொன்னி வந்து இந்த சரக்க இறக்குறது, அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் வைக்கிறது, அதெல்லாம் வந்து மளிகை கடையில வேலைக்கு செய்றத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. பாவம் பொன்னி இப்படிலாம் பண்றாளா? ஐய்யய்யோ! நம்ம இப்படி விட்டுட்டோமே பொன்னின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு. "உன்னி பொன்னி போய் பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பார்த்துட்டு பொன்னி ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிக்கிறாங்க. "என்னப்பா நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. "நானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "பொன்னி வரியா போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, பொன்னி வந்து கூட வந்துடுறாங்க. "ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ற? ஏன் பொன்னி இப்படி அசிங்கப்படுத்துற எங்கள?" அப்படின்னோனே, வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. அதனால தான் சாப்பாடு செய்யணும் இல்லையா?" அப்படின்னோனே, "என்ன பொன்னி இப்படி சொல்ற? என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. உங்ககிட்ட நான் எப்படி சக்தி கேட்க முடியும்? நீங்க எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலையே." அப்படின்னோனே, அப்படியே வந்து மனசு கலங்கி அப்படியே நிக்கிற சக்தி திரும்ப முடியுது.